யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும் என்றும், எல்லா பொறுப்புகளையும் விட சிறந்த பொறுப்பாக அன்புமணி செயல் தலைவர் வழங்கியதை அன்புமணிக்கு ஏற்க மறுப்பதாகவும், மூச்சுக்காற்று உள்ளவரை பாமகவின் தலைவராக இருக்க மனசாட்சி கூறியதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமகவில் அன்புமணி ராமதாசுக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்றும், அன்புமணி மன்னிப்பு கேட்டது பிரச்சனை இல்லை. என்னால் துவங்கப்பட்ட பாமக கட்சியில் 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்தேன். தனக்கு மூச்சு இருக்கும் வரை கட்சியின் தலைவராக செயல்படுவேன். இது கலைஞர் கருணாநிதியின் பாணி என கூறினார். தன்னலம் கருதாது மக்களுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு பாமகவில் நல்ல பொறுப்புகளை கொடுத்துள்ளதாகவும், அந்த பொறுப்புகள் நிரந்தரமாக நிலைத்து நீடித்திருக்கும் என்றும், புதிய பொறுப்புகள் வழங்கியவர்களுக்கு அச்சத்தையும் போக்கியுள்ளதாக தெரிவித்தார். தனது 60வது திருமண நாளில் அன்புமணி தன்னை சந்திக்க வராதது மன வருத்தம்தான். ஒரு தந்தையாக என்ன மனநிலையோ அந்த மனநிலை இருந்ததாக கூறினார். தைலாபுரம் வீட்டின் முன்பாக போஸ்டர்கள் கிழித்தது விஷக்கிருமிகளாக இருக்கலாம், யார் பண்ணது என்று தெரியாது, யார் படத்தை கிழிக்கக்கூடாது என வலியுறுத்திய அவர், தனக்கு முருகர் மாநாட்டிற்கு அழைப்பு வரவில்லை என்றும், அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய எந்த தலைவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடாது, இது அரசியல் கட்சி நடத்துகிற அனைத்து கட்சியினருக்கும் வேண்டுகோளாக வைப்பதாக தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டம் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என கேட்கப்படும் என்றும், அதற்கு முன்னதாக நிர்வாகக் குழு, மாநில செயற்குழு கூட்டு முடிவு எடுக்கப்படும். கட்சியின் தலைவராக ஆகிவிட்டேன். தேர்தல் நேரத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து பொதுக்குழு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்படும். எல்லா பொறுப்புகளையும் விட சிறந்தது செயல் தலைவர் பதவி. அந்த பொறுப்பினை அன்புமணிக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் அதனை ஏற்க மாட்டேன் என்கின்றார் என கூறினார். நாகரிகமாக நளினமாக இருந்தவர்களை கலைஞர் கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டதாகவும், பதவி சுகத்தினை நான் விரும்பி இருந்தால் மத்தியில் எந்த பொறுப்பும் தனக்கு கிடைத்திருக்கும். பிரதமர் மோடி தன்னிடம் அன்பாக இருக்கிறார். அரசு கட்டிலுக்கு எப்போதும் போக மாட்டேன், அரசு சுகம் காண மாட்டேன் என்று கட்சிக்காரர்களை, தொண்டர்களை உயர்த்தி உயர்த்தி பார்த்தவனாக நான் உள்ளதாக தெரிவித்தார். தன் மூச்சு காற்று உள்ளவரை தலைவராக இருக்க வேண்டும் என தன் மனசாட்சி சொல்லியதால் தலைவராக இருப்பேன் என்றும், என் மூச்சு அடங்கிய பின் பொறுப்பிற்கு வரப்போவது யார், முகுந்தனோ சுகந்தனோ வரப்போவதில்லை என தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு 2 வருடம் தண்டனை என்றால், விற்பனை செய்பவர்களுக்கு 4 வருடமாக தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அன்புமணியிடம் சென்றவர்களின் மனசாட்சி தப்பு என்று தெரிந்தால் மீண்டும் தன்னிடமே வருகிறார்கள். பாமகவில் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கியுள்ளேன். ஓய்வறியா உழைப்பாளியாக ஜி.கே. மணியை உருவாக்கியுள்ளதாகவும், 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டமாக தமிழகத்தில் நடத்துவோம். ஆனால் அந்த அளவிற்கு போகாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை நான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர், கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரவா காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும்
நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை ராமதாஸ் பார்க்குற வழக்கமாக அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து இன்னைக்கு அறிவிப்பு பண்ணியிருக்கீங்க, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாளர்கள் அவர் ஒரு கடிதம் ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மனநல விழாவை கொண்டாடுனீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு? 60வது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மொத்தமும் வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு? நீங்க உங்களுக்கு கல்யாணம் குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா வந்து பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மனநிலை. ஐயா, நம்ம தைலாபுரம் தோட்ட வாசல்ல எப்போதும் ஒரு பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டரும் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதை காட்டுதியா? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. யாராவது எந்த போட்டோவையும் ஓட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி, நாங்கள் தான் கேட்குறோம் சார், நாங்கள் தான் கேட்க, எங்களை யாருமே கேட்க சொல்ல முடியாது. இல்லை இல்லை, இப்போ தேவையில்லை. இப்போ அந்த கேள்வி கேட்கறீங்க, கேஸில் நீங்கள் கேட்குறீங்கள, நேரில் பார்த்து கிளிக்கிறதா? அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதை கேட்குறீங்க, அதை பற்றி கேட்குறீங்க. எனக்கு யாரும் சொல்லணும் அந்த மாதிரி, ஏன்னா யாரும் பண்ணுறது எனக்கே தெரியாது. யார் பணத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்தினாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பாருங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுத்தாங்க. அந்த நேரத்தில் பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து வீடியோலாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பார்க்கறது? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்த, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன்.
எந்த தலைவரையும் மறைந்த தலைவர்களை நான் விஷப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அவர்களுக்கு புதிய பதவி வழங்குனீங்க. ஆனால் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் கதிரவராஜ ராஜரத்னத்துக்கு கொடுத்துட்டோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கூடுதலாக அவருக்கு. அன்புமணி ரொம்ப நல்லவர், நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க பேச்சாதான் கேட்டு ஐயா செயல்படுறாங்க. ஒரு மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அருள் சொல்லியிருக்காங்க. அந்த மாயை யாரையா? அந்த மாயை தெரியாத அவர் ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஐயா, அது மாதிரி கீழடியோட ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க. அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் வேணும்னு கேட்கிறாங்க. மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அண்ணா என்ன சொல்றாங்க தெரியுமா? தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது சொன்னார். அது தொடர்ந்து எழுதுவார். இப்போ எனக்கு கூட படிக்கணும்னு தான் ஆசை, நேரம் இல்லை. அந்த பழைய தாழ்வுலாம் ரொம்ப நல்லா எழுதுவார். பொதுக்குழு கூட்ட நடவடிக்கை பொதுக்குழு கூட்டம் தேர்தல் இருக்கிற சமயத்தில் பொதுக்குழு கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு, செயற்குழு, மற்ற மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னால் பொதுக்குழுவுக்கு முன்னால் நிர்வாகக்குழு, செயற்குழு, மாநில செயற்குழு, இது ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில் பொதுக்குழு.